ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் கிச்சன் அண்ட் ஹோம் மேக்கிங்கில் திருமலை வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலுக்கு உள்ள நம்முடைய பணப்பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய குபேர தூண் அமைந்திருக்கும் இடத்தை பற்றியும் அதை எப்படி நாம் வணங்கணும் அப்படின்றத பற்றியும் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்முடைய சேனலில் திருமலை வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலுக்குள்ள வெங்கடேஸ்வர பெருமாளோடு சேர்த்து எந்தெந்த தெய்வங்களையெல்லாம் நாம் எப்படி வணங்கணும், அந்த தெய்வங்கள் அமைந்திருக்கக்கூடிய இடத்தை பற்றியும் ஒரு டெடிகேட்டட் வீடியோ இருக்குது. அந்த வீடியோனுடைய லிங்க்கை இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது நிச்சயமாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கோவிலுக்குள்ளே அமைந்திருக்கக்கூடிய குபேரத்தூண் பற்றி இப்போ எனக்கு சமீப நாட்களில் தான் தெரிய வந்தது. நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ் கோவிலுக்குள்ளே குபேரத்தூண் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்க ஆரம்பித்த பிறகு தான் கோவிலுக்குள்ளே குபேரத்தூண் என்ற ஒன்று இருக்குது அப்படின்றது எனக்கு தெரிய வந்தது. அதற்கு முன்னாடி குபேரத்தூண் பற்றி எனக்கு தெரியாது. இப்போ போன மே 31 ஜூன் 1 தரிசனத்தின் போது தான் இந்த குபேரத்தூண் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு கோவிலுக்குள்ளே இருக்கக்கூடிய உண்டியல் காணிக்கை செலுத்தக்கூடிய இடத்திற்கு பக்கத்தில் நின்று கொண்டிருந்த டிடிடி எம்ப்ளாயி கிட்ட தான் இந்த குபேரத்தூண் பற்றி கேட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவரை கை காமிச்ச இடத்துல நிறைய தெலுங்கு டிவோட்டிஸ் அங்கே உட்கார்ந்து குபேரத்தூண் வணங்குறதை பார்க்க முடிந்தது. ஸோ ஆல்ரெடி நிறைய தெலுங்கு டிவோட்டிஸுக்கு இந்த குபேரத்தூண் பற்றி தெரிந்திருக்கு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கோவிலுக்குள்ளே குபேரத்தூண் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்றத ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனாகவே நாம் இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். ஜஸ்ட்டு நம்ம ஓரலாக இந்த இடத்துல இருக்குது, இப்படி நம்ம வணங்கணும் அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு புரியாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் திருமலை கோவிலுக்கு வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடியவங்களோ அல்லது 2-3 வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடியவங்களோ, நிறைய வருடங்களுக்கு அப்புறம் இப்போ தான் கோவிலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கோ இந்த பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய இந்த படம் ஸ்ரீவாரி உண்டியல் அப்படின்னு கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு எளிமையாக கிடைக்கும். திருமலை வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலுக்குள்ள பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு வலம் வந்த பிறகு நாம் உண்டியல் காணிக்கை செலுத்தக்கூடிய இடம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். உண்டியல் காணிக்கை செலுத்தக்கூடிய இடத்தை தான் ஸ்ரீவாரி உண்டி அப்படின்னு நான் மார்க் பண்ணியிருக்கேன். இதே போர்டு உங்களுக்கு அங்கே கோல்டு கலர்லேயும் இருக்கும் அந்த உண்டியல் செலுத்தக்கூடிய இடத்திற்கு முன்னாடி. இந்த பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பிரகாரத்தினுடைய எண்டில், அதாவது உண்டியல் காணிக்கை செலுத்திட்டு வெளியே வந்த பிறகு அந்த உண்டியல் இருக்கக்கூடிய அதே சைடினுடைய எண்டு, அட்மோஸ்ட் எண்டு, அதுதான் அங்கே தான் குபேரத்தூண் அமைஞ்சிருக்கு. இப்போ உண்டியல் ரூம் பக்கத்துலேயே 2 இடங்களில் ஒரு கீழே 2 ஆரோ மார்க் போட்டு மேலே நான் ஒரு கிராஸ் போட்டிருக்கேன். அந்த இடங்கள்லையுமே 2 தூண் ஜோடியாக இருக்கும். அந்த தூண் எல்லாம் குபேரத்தூண் கிடையாது, நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். அப்படின்றனால தான் அந்த 2 இடங்கள்லையுமே ஆரோ மார்க் போட்டு கிராஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது குபேரத்தூண் கிடையாது. உண்டியல்னு ஒரு இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன், அதுக்கடுத்து ஒரு ஆரோ மார்க் போட்டு கிராஸ் பண்ணியிருக்கேன், அதற்கடுத்து மறுபடியும் ஒரு இடத்துல ஆரோ மார்க் பண்ணி கிராஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த இடங்கள் எல்லாம் குபேரத்தூண் கிடையாது அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். 3ஆவதாக ஒரு ஆரோ மார்க் போட்டு அதற்கு மேலே ஒரு டிக் மார்க் போட்டிருக்கேன். அதுதான் குபேரத்தூண் இருக்கக்கூடிய இடம். அதுதான் அந்த உண்டியல் காணிக்கை செலுத்தக்கூடிய இடத்தினுடைய அட்மோஸ்ட் எட்ஜ். அங்கே தான் குபேரத்தூண் அமைஞ்சிருக்கு. இப்போது குபேரத்தூண் அமைந்திருக்கக்கூடிய இடம் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். இப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லா இடங்கள்லையுமே ஜோடி ஜோடியாக தூண் இருக்கும். இப்போ இங்கேயும், அதாவது குபேரத்தூண் அமைந்திருக்க இடத்துலையுமே ஜோடியாக 2 தூண்கள் இருக்கும். இந்த 2 தூண்களில் எது குபேரத்தூண் அப்படின்றத பார்க்கலாம். ஒரு தூணை அம்புக்குறி இட்டு 1ன்னு மார்க் பண்ணி அந்த 1ன்னு மார்க் பண்ண இடத்திற்கு மேலே ஒரு கிராஸ் மார்க் போட்டிருக்கேன். ஸோ அது குபேரத்தூண் கிடையாது. இன்னொரு தூணை மார்க் பண்ணி அம்புக்குறி இட்டு அங்கே 2ன்னு மார்க் பண்ணி குபேர பில்லர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் குபேரத்தூண். இப்போ குபேரத்தூண் அமைந்திருக்க இடம் எல்லாருக்குமே தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எந்த வித டவுட்டும் நமக்கு இந்த இமேஜ் ரெப்ரசன்டேஷனில் இருக்காது. இப்போ குபேரத்தூண் அமைந்திருக்க இடமும் குபேரத்தூண் எது என்றதும் நமக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு. இப்போ இங்கேருந்து நம்ம எப்படி குபேரனை வணங்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இப்போது இந்த தூண்கள் எல்லாமே 3 செட் ஆஃப் ஜோடி தூண்கள் இருக்கா, இந்த தூண்கள் எல்லாமே சரி, அதற்கப்புறம் உண்டியல் இருக்கக்கூடிய அந்த இடமும் சரி, ஒரு ரெய்ஸ்டு பிளாட்ஃபார்மில், அதாவது மேடையில் இருக்கும். நிறைய பேர் அங்கே நிற்கிறதையும் நம்ம பார்ப்போம். அங்கே கயிறு கட்டி வச்சுட்டு பேட்சாக தான் வெளியே எல்லாரையுமே அனுப்புவாங்க. சிலர் எல்லாருமே அந்த தரையில் நின்றுட்டுருப்பாங்க, சிலர் இந்த ரெய்ஸ்டு பிளாட்ஃபார்ம், அதாவது மேடையில் அந்த கதவை ஒட்டி நின்றுட்டுருப்பாங்க. ஸோ அந்த மேடை மேலே தான் இந்த தூணெல்லாம் அமைஞ்சிருக்கு அப்படின்றது நமக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு.
இப்போது இந்த மேடையில் 2 தூண்கள் இருக்கு இல்லையா, இங்கே நம்ம எப்படி உட்கார்ந்து குபேரரை தரிசனம் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போது அந்த குபேர தூண் அமைந்திருக்க இடம், ஜோடி தூண் இருக்கு இல்லையா, அந்த ஜோடி தூண் தான் இப்போ நான் இமேஜில் ஒரு 2 ராட் வச்சு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த 2 தூண்கள் அமைந்திருக்கக்கூடிய அந்த மேடையில் ஃபஸ்ட்டு தூணுக்கு முன்னாடி நினைத்தாலும் நீங்கள் உட்கார முடியாது. ரீசன் என்னென்னா, அதற்கு முன்னாடி ஒரு பலிபீடம் இருக்கும். அந்த தூணுக்கு முன்னாடி ஒரு பலிபீடம் இருக்கும். உங்களால் நினைத்தாலும் உட்கார முடியாது. ஸோ அது குபேர தூண் கிடையாது அப்படின்றது உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும். பலிபீடத்துக்கு பதிலாக நான் சின்ன ஒரு டோர் ஸ்டாப்பர் வச்சு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ அந்த டோர் ஸ்டாப்பர் இருக்கக்கூடிய இடத்துல பலிபீடம் இருக்கும். பலிபீடம் எப்படி இருக்குன்னு சிலருக்கு தெரியலை அப்படின்னா, பலிபீடம் எப்படி இருக்குன்றத அந்த இமேஜ் நான் மேலே உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். அந்த பலிபீடத்திற்கு பின்னாடி அமைந்திருக்கக்கூடிய தூண் குபேரத்தூண் கிடையாது அப்படின்றது நமக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தூண் தான் குபேரத்தூண். இந்த குபேரத்தூண் நான் காமிக்கிற அந்த பேஸ் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா இமேஜஸ், அதாவது சில சிற்பங்கள் வடிவமைச்சிருப்பாங்க, அந்த தூண்லேயே பொறிச்சிருப்பாங்க. அந்த தூணில் கவனித்து பார்த்தீங்கன்னா நர்த்தன கிருஷ்ணர்லாம் இருப்பார். ஸோ அதுதான் குபேரத்தூண். மேடையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த குபேரத்தூணுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு இடம் இருக்கா, அந்த இடத்துல உட்கார்ந்து தான் நாம் குபேரத்தூணை வழிபடணும். இப்போ எப்படி வழிபடணுன்றதை பார்க்கலாம். இப்போது குபேரத்தூணுக்கு முன்னாடி ஒரு பொம்மை இருக்குது. அந்த பொம்மை உட்கார்ந்துருக்க மாதிரியே காலை கீழே தொங்க போட்டு அந்த குபேரத்தூணுக்கு முன்னாடி நாம் உட்கார்ந்துக்கணும். காலை கீழே தொங்க போட்டு உட்கார்ற அளவுக்கு அந்த தூணுக்கு முன்னாடி நிச்சயமாக இடம் இருக்குது. ஒருத்தர் உட்கார்ந்து குபேரத்தூணை வழிபட்ட பிறகு அவங்க எந்திரிச்ச பிறகு இன்னொருத்தர் அதே இடத்துல உட்கார்ந்து நம்ம குபேரத்தூணை வழிபடலாம். ஸோ தாராளமாகவே இடம் இருக்குது. இப்போ காலை கீழே தொங்க போட்டு உட்கார்ந்து நம்முடைய 2 கைகளையுமே தூணுக்கு பின்னாடி எடுத்துகிட்டு போகணும். அதையும் நம்ம இப்போ வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த பொம்மை செஞ்சு காமிச்சிருக்க மாதிரியே நம்முடைய 2 கைகளையுமே பின்னாடி எடுத்துகிட்டு போய் அந்த தூணை நல்லா பிடிச்சிக்கணும். உங்கள் கைகளை பின்னாடி எடுத்துகிட்டு போய் குபேர தூணை பிடிச்சிக்கிட்டு உங்கள் கண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இடமானது யோக நரசிம்மர் சன்னதியாகத்தான் இருக்கும். இப்போ கண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த யோக நரசிம்மர் சன்னதியை ஜஸ்ட்டு உங்களுடைய தலையை மேல் உயர்த்தி பாருங்கள். இப்போ யோக நரசிம்மர் சன்னதியினுடைய மேற்கூரை உங்களுக்கு தெரியும். அந்த மேற்கூரையின் மேலே வரிசையாக சிற்பங்கள் வடிவமைச்சிருப்பாங்க. ஒவ்வொரு சிற்பமுமே ஒவ்வொரு ஸ்கொயரில் இருக்கும். தொடர்ந்து 3 ஸ்கொயர் இருக்கும், அதாவது 3 சதுரங்கள் இருக்கும். ஒவ்வொரு சதுரங்களுக்குள்ளேயும் சில சிற்பங்கள் இருக்கும். அந்த சிற்பங்கள் வெள்ளை கலரில் இருக்கும். பேக்ரவுண்டில் ஒரு லைட் ப்ளூ கலர் உங்களுக்கு இருக்கும். இந்த 3 சதுரங்கள் எப்படி அமைஞ்சிருக்கும் அப்படின்றத ஒரு எக்ஸாம்பிள் பிக்சர் வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். திருமலா ஓல்டு வீடியோஸ் வைத்து நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். பட் இந்த இமேஜஸ் அங்கே இருக்காதுங்க. இது ஒரு எக்ஸாம்பிள் இமேஜ் தான். அந்த இமேஜில் என்ன இருக்கும், ஆக்சுவலாக நீங்கள் பார்க்குறப்போ அந்த இமேஜில் என்ன இருக்கும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த படத்துலையும் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள் உட்கார்ந்துருக்கக்கூடிய இடத்துலேருந்து உங்களுடைய ஆப்போசிட் இருக்கக்கூடிய இடத்தை தலை மேல் நோக்கி பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஒவ்வொரு சதுரங்களாக உங்களுக்கு தெரியும். 3 சதுரங்கள் இதே மாதிரி தொடர்ந்து இருக்கும். முதல் சதுரத்தில் இப்போ இங்கே பார்க்குற இந்த சிற்பங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, இது எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு காமிக்கப்பட்ட இமேஜ். முதல் சதுரத்தில் நான் உங்களுக்கு இங்கே அம்புக்குறியிட்டு எழுதியிருக்க மாதிரி ஸ்ரீனிவாச கல்யாண சிற்பங்கள் இருக்கும். அந்த ஒரு சதுரத்துக்குள்ளேயே மொத்த ஸ்ரீனிவாச கல்யாண சிற்பமும் இருக்கும். 2வது சதுரத்தில் வெங்கடேஷ பெருமாள் இருப்பார், குபேரர் இருப்பார். அதற்கப்புறமா குபேரனுடைய உதவியாளர் கீழே குனிந்து தங்க காசுகள் அங்கே பரப்பப்பட்டிருக்கும். அந்த காசுகளை குனிந்து ஒரு ஆளாக்கில் அளந்துட்டு இருப்பார். அதாவது அரிசி அளக்கக்கூடிய படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த படியில் அவர் தங்க காசுகளை அள்ளி அந்த படியில் போட்டுட்ருப்பார் கீழே குனிஞ்சு. இந்த இமேஜ் தான் 2வது சதுரத்தில் இருக்கும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய குபேரரை தான் நாம் குபேரத்தூணில் உட்கார்ந்து வணங்க போகிறோம். 3வது சதுரத்தில் திருமண கோலத்தில் வெங்கடேஷ பெருமாள் தாயார்களோடும் திருமணத்திற்கு வருகை புரிந்தவங்களோடும் இருப்பார். இப்போ எல்லாருக்குமே தெளிவாக புரிஞ்சிருக்கும், குபேர தூணில் உட்கார்ந்து 2வது சதுரத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் குபேரரை தான் நாம் வணங்கணும் அப்படின்றது. இப்போ நீங்கள் ரியலாக பார்க்குறப்போ எப்படி அந்த சிலைகள் இருக்கும் அப்படின்றத ஒரு பிக்சராக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நீங்கள் பிக்சரில் பார்க்கக்கூடிய அந்த இமேஜ் தான் அங்கே சிலைகளாக உருவாக்கப்பட்டிருக்கும். நாம் இப்போ பார்க்கக்கூடிய படம் ஸ்ரீனிவாச கல்யாணம் படம்.
இந்த ஸ்ரீனிவாச கல்யாணம் படம் எப்படி இருக்கோ அதே தான் முதல் சதுரத்தில் இதே பிக்சர் உங்களுக்கு சிலைகளாக அங்கே இருக்கும். இரண்டாவது சதுரத்தில் நான் சொன்ன மாதிரி பெருமாள் குபேரரின் உதவியாளர் கீழே குனிந்து காயின்ஸ் எடுத்துகிட்டு இருப்பாருன்னு சொன்னேன் இல்லையா, அந்த இமேஜ் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த இமேஜ் தான் நீங்கள் கோவிலுக்குள்ளே பார்க்குறப்போ இரண்டாவது சதுரத்தில் சிற்பங்களாக வடிவமைக்கப்பட்டிருக்கும். மூன்றாவது சிற்பத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெங்கடேஷ பெருமாள் கல்யாண கோலத்தில் இருப்பார். குபேரத்தூண் அமைந்திருக்கக்கூடிய இடத்தையும் குபேரத்தூணை எப்படி வணங்கணும் அப்படின்றதையும் குபேரர் அமைந்திருக்கக்கூடிய இடத்தையுமே நம்ம இப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். இப்போது குபேரர்கிட்ட என்ன சொல்லி வணங்கணும், இந்த இடத்துல வணங்கினா நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத அங்கே இருந்த தெலுங்கு டிவோட்டி சொன்னதை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மந்திரம் தான் அந்த தெலுங்கு டிவோட்டி சொன்னாங்க. இந்த மந்திரம் குபேரரை வழிபடக்கூடிய எல்லாருக்குமே தெரிந்திருக்கக்கூடிய ஒரு பொதுவான மந்திரம். இந்த மந்திரத்தை சொல்லி குபேரர்கிட்ட எங்களுடைய வீட்டிற்கு நல்ல ஒரு பண பொழிவு கொடுங்க, எங்களுடைய வீட்டில் எப்போவுமே இந்த பணப்பிரச்சனைகள் எதுவும் அண்டாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு அந்த தெலுங்கு டிவோட்டி சொன்னாங்க. இது பொதுவாக நம்ம எல்லாருமே குபேரர்கிட்ட வேண்டி வணங்கக்கூடிய விஷயங்கள் தான். இந்த இடத்துல உட்கார்ந்து நம்ம வணங்குறப்போ என்ன ஒரு ஆடட் பெனிஃபிட் அப்படின்னா, பெருமாளுக்கு எப்படி குபேரர் கணக்கில்லாமல் அவ்வளவு செல்வங்களை வாரி வழங்கினாரோ அவர் கேட்ட உடனேயே, அதே போல் நாமளும் இந்த இடத்துல உட்கார்ந்து வணங்கக்கூடிய சமயத்தில் பெருமாளுக்கு வழங்கின மாதிரியே நமக்குமே குபேரர் செல்வங்களை வாரி வழங்குவார் அப்படின்றது தான் இந்த க்ஷேத்திரத்தில் உட்கார்ந்து நம்ம குபேரரை வணங்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நன்மை அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஆல்ரெடி என்னுடைய தரிசன அனுபவ வீடியோவில் ஷேர் பண்ண மாதிரி கல்யாணோத்சவம் அட்டன் பண்ண பிறகு கல்யாணோத்சவம் டிவோட்டிஸை மட்டும்தான் அன்றைய நாள் பங்காரு வாக்கிலிக்குள்ளே தரிசனம் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணாங்க. ஸோ பங்காரு வாக்கிலிக்குள்ளே எந்தவித கூட்டமும் இல்லை, கோவில் பிரகாரத்துலேயும் கூட்டம் இல்லை அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த கூட்டம் இல்லாத நாளில் தான் இவ்வளவு என்னால் தெரிஞ்சிக்க முடிந்தது. ஸோ அன்றைய நாள் தான் எனக்கு குபேரத்தூண் பற்றி தெரிய வரணும் அப்படின்னு இருந்ததோ என்னவோ தெரியாது. அன்றைய நாள் அட்மாஸ்பியர் எல்லாமே அதே மாதிரி அமைந்தது. ஸோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டியது சப்ஸ்கிரைபர்ஸுக்கு. அவங்க குபேரத்தூண் பற்றி என்கிட்ட கேட்காம இருந்திருந்தாங்கன்னா நிச்சயமாக நான் இந்த குபேரத்தூண் பற்றி எனக்கு தெரிந்திருக்காது. அதற்கப்புறமா இந்த உண்டியல் பக்கத்தில் ஹெல்ப் பண்ண டிடிடி எம்ப்ளாயி அவங்க தான் குபேரத்தூண் காமிச்சாங்க. அந்த குபேரத்தூண் அவங்க காமிச்சிட்டு விட்டுட்டாங்க. அதற்கப்புறமா அங்கே இருந்த ஒரு டிவோட்டி தான் வந்து இந்த தூண் எப்படி வணங்கணும், என்ன பெனிஃபிட்ஸ் அப்படிலாம் அவங்க சொன்னாங்க. ஸோ இவங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள். நீங்கள் அடுத்த முறை திருமலை கோவிலுக்கு போகிறப்போ நிச்சயமாக இந்த இடத்துல உட்கார்ந்து குபேரரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ஏற்கனவே உங்களுக்கு இந்த குபேரத்தூண் பற்றி தெரியும் அப்படின்னாலுமே வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். குபேரர் தூணை வழிபடுறனால என்ன பலன்கள் எல்லாம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதையும் கமெண்ட் செக்ஷனில் நிச்சயமாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இது ரொம்ப உதவியாக இருக்கும். நீங்களும் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதில்லைன்னா மறக்காமல் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.